சங்கர் மாதிரி டேரக்டர்ஸ், ஏஆர் முருகதாஸ் மாதிரியான டேரக்டர்ஸ், அப்புறம் வந்து லிங்குசாமி, அப்புறம் கௌதம் வாசுதேவன் மேனன், மிஷ்கின், பாலா, இப்படி பல டேரக்டர்ஸ் வந்து வசந்த பாலன், இப்படி பல டேரக்டர்ஸ் வந்து இப்போ சமீபத்தில் வந்து ஃபெயிலியர் கொடுத்து இப்போ லைம் லைட்டில் இல்லை. ஆனால் 30 வருடங்கள் கடந்து கூட சுந்தர் சி வந்து லைம் லைட்டில் இருக்கார். தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்துட்ருக்காரு. ஏன் அரண்மனையே எடுத்துக்கோங்க, அது ஒரு பேய் படம் மாதிரி எடுத்தார். 1 2 3ன்னு போயிட்டே இருக்க பாருங்க, 4 5ன்னு போயிட்டே இருக்காரு. புரியுது உங்களுக்கு? அதனால் ஏதோ ஒரு ஃபார்முலாவை வந்து கைக்கில் வச்சுருக்காரு சுந்தர், ஒரு மேஜிக் வந்து கைக்கில் வச்சுருக்காரு. இப்போ சுந்தர் சியோட படத்தில் நயன்தாரா நடிக்கும்போது நயன்தாராக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நிச்சயமாக அந்த படத்தை ஹிட்டு கொடுப்பாரு. அதாவது வந்து பேசுகிற படமாக, நல்ல ஆடியன்ஸ் விரும்புகிற படமாக கொடுப்பாரு. நம்மளை வந்து நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி காமிப்பார். ஹீரோயின் ஓரியன்ட் படம். ஸோ இந்த படத்தில் நம்ம சக்ஸஸ் கொடுத்தோம்னா மறுபடியும் ஒரு பெரிய மார்க்கெட் வரும், பெரிய லைம் லைட்டுக்கு வரலாம், ஒரு பெரிய சம்பளம் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது இல்லாமல் பல தோல்வி படங்கள் தொடர்ந்து நயன்தாரா கொடுத்துக்கிட்டே வர்றதுனால அவங்க வந்து இப்போ கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க, அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த படத்தினுடைய பூஜைக்கெல்லாம் வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அதை தான் காமிக்குது.